த பாய்ஸ் சீசன் 4ல இந்த ரயன் பைபிளே ஹோம்லேண்டர் கூட விட்டா இவனும் ஹோம்லேண்டர் மாதிரியே கோளாறான ஆளா மாறிட போறான் அப்படின்ட்டு நம்ம என்ன புச்சர் ரயனை நைஸாரோட வீட்டுக்கு வர வச்சு குக்கீஸ்ல ட்ரக்க கலந்து அதை ரயனுக்கு கொடுத்து ரயனை மயக்கமடைய வச்சு ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து ரயனை பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டுப்பாப்ல. கடைசியில் அந்த குக்கீஸை புச்சர் ரயனுக்கு கொடுக்காம குப்பத்தோட தான் போட்டிருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம ரயனுக்கு கொடுக்கறதுக்காக செஞ்ச குக்கீஸ்ல நம்ம புச்சர் ஒரு ட்ரக்க கலப்பார்ல, அந்த ட்ரக்க புச்சர் கிட்ட யார் கொடுத்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏங்க அது நம்ம ஜோ கெஸ்லருங்க. ஜோ கெஸ்லர் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் தான். நம்ம புச்சருக்கு வர ஒரு இமேஜினேஷன் தான் ஜோ கெஸ்லரே. அவரால எப்படி ரியல் லைஃப்ல அந்த ட்ரக்க புச்சர் கிட்ட கொடுத்துருக்க முடியும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கே இது ஆரம்பத்துல இருந்து சுத்தமா புரியவே இல்ல. இந்த ட்ரக்க கெஸ்லர் எப்படி புச்சர் கிட்ட கொடுத்தாரு அப்படின்றதுக்கு ஒரு சில தியரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம புச்சர் அதிகமா டெம்ப் வி எடுத்ததால அவர் மண்டையில நிறையவே கோளாறு இருக்கு. அதனால கூட மேபி நம்ம புச்சரே அந்த ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டு அவர் மண்டையில கோளாறு இருக்கிற காரணத்தினால அதை நம்ம கெஸ்லர் அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி கூட அவருக்கு ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கலாம். அப்படி இதுவும் இல்ல அப்படின்னா நம்ம கெஸ்லர் எப்படி ஒரு இமேஜினேஷனோ அதே மாதிரி அவர் கொடுத்த ட்ரக்குமே ஒரு இமேஜினேஷனா கூட இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?